Good morning, students. Today we are going to start a new chapter, Unit 5, Admission of a Partner. Before entering into the new topic, shall we recall the old portions? We have already learned meaning and features of partnership firm, contents of partnership deed, partners capital account. In that we have seen two types of partnership capital partners capital account. The one is fluctuating capital account and another one is fixed capital account. And we have seen different methods of valuation of goodwill in the previous chapter. Today we are going to discuss about admission of a partner. Okay. So what is the meaning of admission of a partner? A person may join as a new partner in an existing partnership firm. This is called admission of a partner. A person may join as a new partner in an existing partnership firm. This is called admission of a partner. ஒரு எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஷிப் ஃபர்மில் நியூவாக ஒரு பர்சனை அட்மிட் பண்ணுறது தான் admission of a partner. For example, A, B are partners sharing profits and losses equally in an existing partnership firm. If they want to admit C as a new partner. So this is called admission of a partner. So எதுக்காக ஒரு நியூ பர்சனை வந்து பார்ட்னராக அட்மிட் பண்ணுறாங்க? What is the purpose in admitting a new person as a partner in their existing partnership firm? To raise additional capital for expansion of the business or managerial skill of the new partners or both. The purpose of admission of a new partner may be to raise additional capital. Additional capital raise பண்றதுக்காக additional capital எதுக்காக? To expand their existing business and for managerial skill or for both. ஸோ ஒரு பார்ட்னரை வந்து நியூவாக அட்மிட் பண்ணுறதுக்கு என்னென்ன ரீசன்ஸ் அப்படின்னா அவங்களோட அடிஷ்னல் கேபிட்டலுக்காக ஃபார் எக்ஸ்பேண்டிங் தயர் எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ். ஸோ அவங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற பிஸ்னஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட இப்போத்த கேபிட்டல் வந்து என்ன அப்படின்னா 1 crore தான் அவங்கக்கிட்ட கேபிட்டல் இருக்குது. அவங்களோட நியூ ப்ராஜெக்ட்க்கு தே மே ரெக்வயர்ட் another 50 lakhs. ஸோ ஒரு 50 lakhs வேணும் அப்படிங்கும்போது அவங்க அந்த ஹியூஜ் கேபிட்டல் ரெக்வயர்மெண்ட்டுக்காக என்ன பண்ணலாம்? இன்னொரு பர்சனை ஒரு நியூ பார்ட்னராக அவங்களோட பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்குள்ளே அட்மிட் பண்ணலாம். ஸோ இந்த பர்பஸ்க்காக அவங்க என்ன பண்ணுறாங்க? பார்ட்னர்ஷிப் ஃபர்முக்கு ஒரு நியூ பார்ட்னரை உள்ளே அட்மிட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து மீனிங் ஆஃப் பார்ட்னர், அட்மிஷன் ஆஃப் அ பார்ட்னர் அண்ட் ஃபார் வாட் பர்பஸ் தே ஆர் அட்மிட்டிங் அ பர்சன் இன் டு தேர் எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம். ஸோ ஒரு பார்ட்னர் இப்போ உள்ளே வராங்க. ஏபி அப்படிங்கிறவங்க எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸ், தே ஆர் ஓல்ட் பார்ட்னர்ஸ், தே ஆர் ரன்னிங் தேர் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் from 5 years. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க? ஒரு பார்ட்னரை உள்ளே அட்மிட் பண்ணுறாங்க. ஸோ அப்போது ஏபிங்கிறவங்க பார்ட்னர்ஸாக இருக்காங்க, சி அப்படிங்கிறவரை உள்ள பார்ட்னர்ஷிப்குள்ளே அட்மிட் பண்ணுறாங்க. இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு பார்ட்னரை உள்ளே சேர்த்துறதுக்கு முன்னாடி ஸோ சி நீங்கள் கொஞ்சம் அங்கேயே இருங்க, நீங்கள் உள்ளே வர்றதுக்கு முன்னாடி எங்ககிட்ட நாங்கள் இது வரைக்கும் 5 வருஷமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த பிஸ்னஸில் எங்களுக்கு கிடைச்ச ப்ராஃபிட்டோ லாஸ் இல்லை நாங்கள் சில ரிசர்வ்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். ஸோ அந்த ரிசர்வ்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் என்ன பண்ணுறோம்? எங்களோட ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் நாங்கள் எங்களுக்குள்ளே பிரிச்சுக்கிறோம். அப்புறம் எங்ககிட்ட நாங்கள் இந்த 5 வருஷமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்ததில் நாங்கள் கொஞ்சம் அசெட்ஸ் வச்சுருக்கோம், லைபிலிட்டிஸ் எல்லாம் வச்சுருக்கோம். அதோட கரண்ட் வேல்யூஸ் எல்லாம் என்னன்னு பார்த்துட்டு அதில் கிடைக்கிற லாபம் நஷ்டம் அது எல்லாத்தையுமே நாங்கள் எங்களுக்குள்ளே ஷேர் பண்ணிவிட்டு உங்களை உள்ளே கூப்பிட்டுக்கிறோம்
அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பார்ட்னரை உள்ள அட்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை செய்யணும். ஸோ என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் செய்யணும் அப்படின்னா, the following adjustments are necessary at the time of admission of a partner. Before admitting a person as a partner in their partnership firm, they have to do some adjustments in case of distribution of accumulated profits, reserves and losses. ஸோ ஒரு நியூ பர்சன் வர்றதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்குன்னு சொல்லி அவங்களோட பிஸ்னஸில் ப்ராஃபிட்ஸ், லாஸஸ் அண்ட் ரிசர்வ்ஸ் இதெல்லாமே வச்சுருப்பாங்க. அதையெல்லாம் என்ன பண்ணுவாங்க, they have to distribute among themselves in the old profit sharing ratio. Okay, then revaluation of assets and liabilities. ஸோ அவங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற அசட்ஸையும் லைபிலிட்டியும் என்ன பண்ணுறாங்க, ரீவேல்யூ பண்ணுவாங்க. Then determination of new profit sharing ratio and sacrificing ratio. இப்போ என்ன பண்ணணும் அவங்க, determination of new profit sharing ratio and sacrificing ratio. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு உங்கள் ஃபேமிலியில் 3 பேர் இருக்காங்க, அம்மா அப்பா நீங்கள் இருக்கீங்க. இப்போ ஒரு கேக் வாங்கிட்டு வராங்க அப்பா. அந்த கேக்கை என்ன பண்ணுவீங்க, 3 டிவைட் பண்ணி எல்லாருமே ஈக்குவலாக டிவைட் பண்ணி சாப்பிட்டுக்குவீங்க. இப்போ இதே உங்கள் வீட்டில் உங்களுக்கு ஒரு தங்கச்சியோ தம்பியோ அடுத்தது வராங்க அப்படின்னா, இப்போ அந்த ஃபேமிலியில் எத்தனை மெம்பர்ஸ் ஆயிடுறீங்க, 4 மெம்பர்ஸ் ஆயிடுறீங்க. ஸோ இப்போ அதே மாதிரி ஒரு கேக் வாங்கிட்டு வரும்போது ஆல்ரெடி நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, 3 பேர் அதை பெரிய பெரிய பீஸா அதை சாப்பிட்ருப்பீங்க. இப்போது அப்பா வாங்கிட்டு வர கேக்கை 4 டிவைட் பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு என்ன ஆகும், உங்களோட கேக்கோட அளவு கம்மியாகும். நீங்கள் அதை என்ன பண்ணுறீங்க, வந்திருக்க உங்கள் தம்பியோ தங்கச்சியோ அவங்களோட நீங்கள் அதைய ஷேர் பண்ணிக்கிறீங்க. உங்களோட பங்கை சாக்ரிஃபைஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. சரியா? ஸோ அப்போது A, B are the partners sharing their profits equally. இப்போ அவங்க சீன் ஒரு பார்ட்னரை உள்ள வரும்போது என்னாகும், அவங்களோட ஷேர் பண்ணிக்கிற ரேஷியோ வந்து 1/2 1/2ன்னு இருந்தது 1/3 1/3ன்னு மாறும். ஸோ அவங்களோட நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவும் மாறும். அதே மாதிரி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஆல்ரெடி இருக்கிற அவங்களோட 1/2ங்கிற அந்த ஷேரிங் ரேஷியோவை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி சிக்கு கொடுக்குறாங்க. இட் இஸ் கால்ட் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. ஸோ ஒரு பார்ட்னரை உள்ள அட்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி we have to do some adjustments regarding accumulated profits and losses, reserves, revaluation of assets and liabilities, and they have to determine new profit sharing ratio and sacrificing ratio. ஸோ இது எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்ணணும், டிட்டர்மைன் பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம அதெல்லாமே பார்க்க போகிறோம். Before going into these adjustments, what is the entry for admission of a partner? ஸோ ஒரு பார்ட்னரை அட்மிட் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, கேஷ் கொண்டுட்டு வருவாங்க. ஏன்னா நம்ம வந்து பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு we require huge amount of capital. So while coming into a new partner, he has to bring cash or some assets. ஸோ அந்த மாதிரி அவங்க கேஷ் கொண்டுட்டு வரும்போது என்ன என்ட்ரி, on admission the new partner may bring capital in cash or in kind or both. The following journal entry is passed to record the capital brought in. ஸோ அவங்க புதுசாக கேபிட்டல் கொண்டு வரும்போது என்ன என்ட்ரி போடணும், கேஷோ அசட்டோ அவங்க கொண்டு வரும்போது இட் கம்ஸ் இன் டு த பிஸ்னஸ். ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன், கேஷ் அக்கௌண்ட் டேட்டா, asset account data to partners capital account. So credit the giver. Debit what comes in, credit the giver. So அதனால கேஷோ பேங்கோ வந்து உள்ள வருது. ஸோ கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் டேட்டா, அசெட் கொண்டு வராங்க. ஸோ அசெட் அக்கௌண்ட் டேட்டா டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். இதுதான் என்னது, கேபிட்டல் கொண்டு வரும்போது போட வேண்டிய என்ட்ரி. இஸ் தட் கிளியர்? Shall we move on to
the adjustments entries. நம்ம என்ன பார்த்தோம், அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட் ஆர் லாஸஸ், ரிசர்வ்ஸ் இது எல்லாத்தையுமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ஃபார் ட்ரான்ஸ்ஃபரிங் அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் அண்ட் ரிசர்வ்ஸ், date, particulars, ledger folio, debit column and credit column, profit and loss appropriation account data, general reserve account data, reserve fund account data, workmen compensation fund account data, investment fluctuation fund account data, two old partners capital or current account in the old ratio. So இருக்கக்கூடிய ப்ராஃபிட், ஜென்ரல் ரிசர்வ், ரிசர்வ் ஃபண்ட், ஒர்க்மென் காம்பன்சேஷன் ஃபண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளக்சுவேஷன் ஃபண்ட் இது எல்லாமே அவங்களோட பழைய பார்ட்னர்ஸோட ஓல்டு பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிறது எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ள பிரிச்சுக்கிறாங்க. ஸோ பிரித்து கொடுக்கும்போது அவங்கள கிரெடிட் பண்ணுறோம் டு ஓல்ட் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். எந்த ரேஷியோவில் பிரித்து கொடுக்குறாங்க, இந்த ஓல்ட் ரேஷியோ. ஓகே, ப்ராஃபிட்டாக இருந்துச்சுன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் டு ஓல்ட் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். இன் கேஸ் ஆஃப் லாஸ், ஃபார் ட்ரான்ஸ்ஃபரிங் அக்யூமுலேட்டட் லாஸாக இருந்ததுன்னா என்ன என்ட்ரி, இது அப்படியே ஆப்போசிட் என்ட்ரி. ஓல்ட் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். திஸ் இஸ் ஆல்சோ ஷேர்ட் இன் த old profit sharing ratio. Okay, so accumulated profit or loss, reserves எல்லாம் இருந்துச்சுன்னா அதையே நம்ம என்ன பண்ணணும், old profit sharing ratioல old partnersக்கு பிரிச்சு கொடுக்கறதுக்கான என்ட்ரி. ப்ராஃபிட்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி, லாஸாக இருந்துச்சுன்னா செகண்ட் ஜேர்னல் என்ட்ரி. Before going into the revaluation account, we will see the terms. What is the meaning for profit and loss appropriation account, general reserve account, reserve fund and all. So what is accumulated profit? Accumulated profit means net profit after paying dividend, salary or remuneration, commission இதெல்லாமே. accumulated profitனா என்னன்னா, ஒரு பிஸ்னஸில் அவங்க ஏர்ன் பண்ண நெட் ப்ராஃபிட், அந்த நெட் ப்ராஃபிட்டில் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அங்கே இருக்க பார்ட்னர்ஸ்க்கு சேலரி கொடுத்துருப்பாங்க. சேலரி, டிவிடெண்ட், கமிஷன், ரெம்யூனரேஷன் இதெல்லாம் கொடுத்தது போக மீதி இருக்கிற ப்ராஃபிட், அந்த ப்ராஃபிட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா, இட் இஸ் கால்ட் அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ். ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்? நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் பேயிங் டிவிடெண்ட், it is called accumulated profit. Then what is revaluation of assets and liabilities? Determination of current value of assets and liabilities. Determination of current values of assets and liabilities. ஏன்னா ஒரு புது பார்ட்னர் வரக்கு முன்னாடி நம்ம ஒரு 5 இயர்ஸாவோ 10 இயர்ஸாவோ நம்ம என்ன பண்ணியிருப்போம், இந்த பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருந்திருப்போம். ஸோ நம்மளோட அசட்ஸோட கரண்ட் வேல்யூ என்ன, இன்னைக்கு அந்த அசட்டோட வேல்யூ என்ன, இன்னைக்கு அந்த லைபிலிட்டியோட வேல்யூ என்ன, அதை டிட்டர்மைன் பண்ணுறது தான் revaluation of assets and liabilities. Determination of current values of assets and liabilities. Is it clear? Then what is a meaning of general reserve? General reserve is a reserve which is created by appropriation of profits. It is created without any specific or particular purpose. நம்ம நெட் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணி வச்சுருப்போம். அந்த நெட் ப்ராஃபிட்டை என்ன பண்ண மாட்டோம்னா, கிடைச்ச நெட் ப்ராஃபிட் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா, இந்த வருஷம் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு, நெக்ஸ்ட் இயரும் அதே மாதிரி ப்ராஃபிட் வரும்னு சொல்ல முடியாது. இன் ஃபியூச்சர்ஸ் இயர்ஸ் ஆல்சோ we may not expect that we'll get profit. Sometimes we may get losses also. ஸோ நம்ம வரக்கூடிய அந்த லாஸை என்ன பண்ணணும், அந்த டைமில் நம்ம அதைய மீட் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், கிடைச்சிருக்கிற ப்ராஃபிட் எல்லாத்தையுமே ஷேர் ஹோல்டர்ஸ்க்கோ பார்ட்னர்ஸ்க்கோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணாமல் கொஞ்சம் அமௌண்ட்டை ரிசர்வாக எடுத்து வச்சுக்குவோம். டு மீட் ஃப்யூச்சர் லாஸஸ், என்ன வேணாலும் ஆகலாம், லாஸ் நடக்கலாம், இல்லை ஒரு மெஷினரி பிரேக் டவுன் ஆயிடலாம்,
ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் மெஷினரி, ஸோ என்ன வேணாலும் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கக்கூடிய ஆக்சிடென்ட்ஸை மீட் பண்ணுறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, நெட் ப்ராஃபிட்லேருந்து சர்டன் அமௌண்ட்டை ரிசர்வாக எடுத்து வச்சுக்குவாங்க. இட் இஸ் கால் ஜென்ரல் ரிசர்வ். இட் இஸ் கிரியேட்டட் விதவுட் எனி ஸ்பெசிஃபிக் ஆர் பர்டிகுலர் பர்பஸ். இந்த லாஸ்க்காக தான் நம்ம ரிசர்வ் எடுத்து வைக்கிறோம், ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கும் அதுக்காக தான் நம்ம எடுத்து வைக்கிறோம், அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஜென்ரலாக எடுத்து வைக்கிறதுக்கு பேர் ஜென்ரல் ரிசர்வ். Without any specific or particular purpose, it is called general reserve. Then, reserve fund is different from general reserve. Reserve fund is a saving account set aside by business to meet future financial obligations arising unexpectedly. So, reserve fundங்கிறது என்னன்னா, to meet future financial obligations arising unexpectedly. Financial obligationsனா என்ன, சம்டைம்ஸ் நம்ம வந்து ஏதாவது நம்ம மேலே ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டிருக்காங்க, இப்போ நம்ம பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் வந்து அதை நடத்திட்டு இருக்கு அப்படிங்கும்போது சம்டைம்ஸ் நம்மளுக்கு அதில் பெனால்ட்டி கூட போட்டுடலாம். ஸோ அப்போ என்ன ஆகும், அந்த ஃபினான்ஷியல் ஆப்ளிகேஷனை வி ஹாவ் டு மீட். ஸோ அப்போ அதுக்காக என்ன பண்ணுவோம், நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த ரிசர்வ் அக்கௌண்ட்லேருந்து நம்ம அமௌண்ட்டை பே பண்ணுவோம். இட் இஸ் கால்ட் ரிசர்வ் ஃபண்ட். ரிசர்வ் ஃபண்ட் இஸ் அ சேவிங் அக்கௌண்ட் செட் aside by the business out of profit to meet future financial obligations. Is that clear? Then, workmen compensation fund. So, workmen compensation fund ன்னு ஒரு சில ஃபண்டை எடுத்து வச்சிருப்பாங்க. So, what is the meaning of that? It is provided for some relief in case of accidents arising out. It is provided for some relief in case of accidents arising out of and in the course of employment and causing either death or disablement of workmen. இப்போ ஒரு ஃபேக்ட்ரியில் லேபர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மெஷினரியில். சம்டைம்ஸ் என்ன ஆகலாம், அந்த மெஷினரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட்ஸ் ஆகலாம். அந்த ஆக்சிடென்ட்ஸில் சம்டைம்ஸ் அவங்க உயிர் கூட போகலாம். இட் மே காஸ் டெத் ஆர் டிசேபிள்மெண்ட். சம்டைம்ஸ் அவங்க கை முறிஞ்சிடலாம், கால் போயிடலாம். ஸோ அந்த மாதிரி லேபர்ஸ் வந்து ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு டெத்தோ இல்லை டிசேபிள்மெண்ட்டோ ஆச்சுன்னா என்ன பண்ணணும், த பிஸ்னஸ் ஹேஸ் டு பே காம்பன்சேஷன் டு த லேபர். ஸோ அதை வந்து மீட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க, நெட் ப்ராஃபிட்லேருந்து ஒரு அமௌண்ட்டை எடுத்து வச்சுக்குவாங்க. ஸோ தட் டைப் ஆஃப் ரிசர்வ் இஸ் கால்ட் ஒர்க்மென் காம்பன்சேஷன் ஃபண்ட். இஸ் இட் கிளியர்? ஷால் வி மூவ் ஆன் டு நெக்ஸ்ட்? Investment fluctuation fund. So what is the meaning of investment fluctuation fund? It is a fund created out of profit to adjust the reduction in the market value of the investment. Reduction in the market value of the investment. நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற நெட் ப்ராஃபிட்ல அந்த ஆர்கனைசேஷன் என்ன பண்ணலான்னா ஒரு சில அமௌண்ட்டை எடுத்து வெளியில் இருக்கிற கம்பெனிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். வெளியில் இருக்கிற கம்பெனி ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அப்போது அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு எப்போவுமே தெரியும், நம்ம மார்க்கெட் என்விரான்மெண்ட்டுங்கிறது எப்போவுமே ஒரு ரிஸ்கான இதுதான். சம்டைம்ஸ் இட் மே ஃபெச் ப்ராஃபிட், சம்டைம்ஸ் இட் மே ஃபெச் லாஸ் ஆல்சோ. So, to meet the reduction in the market value of the investment, we have to create a reserve. ஏன்னா அந்த லாஸை நம்ம மீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், முன்னாடியே தயாராக ஒரு ரிசர்வ் வச்சுருக்கணும். அப்போ தான் அந்த லாஸை நம்ம என்ன பண்ண முடியும், மீட் பண்ண முடியும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளக்சுவேஷன் ஃபண்ட் இஸ் கிரியேட்டட் அவுட் ஆஃப் ப்ராஃபிட் டு adjust the reduction in the market value of the investment. Is that clear? So, நம்ம என்னென்ன terms பார்த்திருக்கோம், accumulated profits,
revaluation of assets and liabilities, general reserve, reserve fund, workmen compensation fund, investment fluctuation fund. Then we move on to revaluation account. Okay, we have already discussed what is revaluation. Revaluation of assets and liabilities means determination of the current value of assets and liabilities. ஸோ ஒரு பார்ட்னரை உள்ள அட்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், நம்மக்கிட்ட இருக்கிற அசட்ஸையும் லைபிலிட்டிஸையும் ரீவேல்யூ பண்ணுவோம். ஸோ அந்த அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸோட கரண்ட் வேல்யூ என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டா தான் நம்ம என்ன பண்ண முடியும், அதில் கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டை ஓல்ட் பார்ட்னர்ஸ்குள்ள ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டு போகிறதுக்கு முன்னாடி இப்போ அசட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம 5 இயர்ஸாக ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம பிஸ்னஸ் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் ஒரு லேண்ட் வாங்கியிருக்கோம், அதில் பில்டிங் கட்டியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஸோ த வேல்யூ ஆஃப் லேண்ட் அண்ட் பில்டிங் இஸ் 1 crore at the time of starting the business. Now it is valued as 3 crores. ஸோ நம்ம 1 crore கொடுத்து லேண்ட் அண்ட் பில்டிங் வாங்கியிருக்கோம். ஆஃப்டர் 5 years இட் காஸ்ட் 3 crores. இப்போ நம்ம அதை வேல்யூ பண்ணும்போது அசட்டோட வேல்யூ எவ்வளவு இருக்கு, 3 crores இருக்கு. ஸோ 2 crores வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இன்க்ரீஸ் இன் த வேல்யூ ஆஃப் அசெட், அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்? நம்ம மெஷினரி வந்து பிஸ்னஸ் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் வாங்கியிருப்போம், ஒரு 75,000க்கு வர்த் இருக்கிற மெஷினரி வாங்கியிருக்கோம். வி ஆர் யூஸிங் இட் ஃபார் த பாஸ்ட் 5 years. 5 yearsஸாக அந்த மெஷினரியை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ என்ன ஆகும், அதுக்கு டெப்ரிசியேஷன் போச்சுன்னா அந்த